சர்வதேச விவகாரம் பற்றிய புலிகளின் அறிவு சூனியமாகும் என்கிறார் எரிக் சொல்ஹெய்ம். வடக்கில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் விரிவாக்கம். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிறார் சரத் பொன்சேகா. பிரதம நீதியரசருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச விவகாரம் தொடர்பில் தமிழீழ விடுதலை புலிகளின் அறிவு சூனியத்தை அண்மித்த நிலையில் காணப்பட்டது என்று நோர்வேயின் முன்னாள் அமைச்சரும் இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவருமான எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளதாக விக்கிலீக்ஸ் இணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. நோர்வேக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகளால் அந்நாட்டு இராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச விவகாரம் பற்றிய புரிதல் பூஜ்ஜியத்தை அண்மித்ததாகும் என்று சொல்ஹெய்ம் தெரிவித்திருந்தார். நோர்வேக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கும் எரிக் சொல்ஹெய்முக்கும் இடையிலான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியிருந்தார். யுத்தம் நிறைவடையும் வரையில் நோர்வே அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் தலைமையுடன் தொடர்புகளை பேணி வந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனினும் 2006ஆம் ஆண்டின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவுடன் தொலைபேசி மூலமே தொடர்புகளை பேணியதாகவும் கூறியிருந்தார். சர்வதேசம் அல்லது புலம்பெயர் தமிழர்கள் அழுத்தங்களை பிரயோகிப்பார்கள் என்று தமிழீழ விடுதலை புலிகள் திடமாக நம்பியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். 2009 ஆகஸ்ட் 24 அன்று அமெரிக்க தூதரக அதிகாரிகளால் இந்த குறிப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நோர்வேக்கான அமெரிக்க தூதுவர் கிளைன் வில்லியம்சனும் எரிக் சொல்ஹெய்மும் இலங்கை விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். மே 17-18ஆம் தேதிகளில் நோர்வே அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் சிரேஷ்ட தலைவர்களுடன் தொடர்புகளை பேணியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சரணடைவது தொடர்பில் புலிகளின் அரசியல் மற்றும் இராணுவ தளபதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அல்லது ஐக்கிய நாடுகள் அமைப்பினூடாக சரணடைய புலிகள் விரும்பியதாகவும் கூறினார். எனினும் இறுதிக்கட்ட யுத்தம் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த வலயத்தில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கமோ ஐக்கிய நாடுகள் அமைப்போ பிரசன்னமாகி இருக்கவில்லை. எனவே வெள்ளை கொடியொன்றை அசைத்து சரணடையுமாறு நோர்வே அரசாங்கம் புலிகளுக்கு ஆலோசனை வழங்கியது. இந்த தகவல் வழங்கப்பட்ட மறுநாள் சகலரும் உயிரிழந்ததாகவும் எவ்வாறு உயிரிழந்தார்கள் என்பது பற்றி தெரியாது என்றும் சொல்ஹெய்ம் குறிப்பிட்டிருந்தார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் உயிரிழந்த விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைய பெற்றுள்ளது என்று அவர் கூறியதாக அமெரிக்க தூதரகம் அந்நாட்டு இராஜாங்க திணைக்களத்துக்கு குறிப்பு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக விக்கிலீக்ஸ் இணையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. வடக்கில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் போராட்டங்கள் தற்போது பிரதேச ரீதியாக விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. தமது சபைக்கு சொந்தமான நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக நல்லூர் பிரதேச சபை தற்போது போராட்டங்களை அறிவித்துள்ளது. தொடர்ந்து வலிகிழக்கு வலிவடக்கு பிரதேச சபைகளும் களத்தில் குதித்துள்ளன. இதனிடையே நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான நிலத்தை படையினர் ஆக்கிரமித்துள்ளமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மறுபுறத்தே வரும் திங்களன்று மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக அறிவித்துள்ளது. பிரதேச சபைக்கு சொந்தமான சுமார் 5 பரப்பு நிலத்தில் படையினர் கடந்த வாரம் அத்துமீறி நுழைந்துள்ளதோடு திங்கட்கிழமை குறித்த நிலத்தில் படை முகாமையும் அமைத்து பெருமளவு படையினர் நிலை கொள்ளவும் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த நிலம் பிரதேச சபைக்கு சொந்தமானது என்பதுடன் நிலத்தைச் சூழ அதிகளவு மக்கள் குடியிருப்புகள் இருந்து வருகின்ற நிலையில் படை முகாமை அகற்றுமாறு மக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். எனினும் படைத்தரப்பு அங்கிருந்து ஒருபோதும் தாம் விலகப் போவது இல்லை என்று கூறி வருகிறது. குறித்த பகுதியில் இரவு 11 மணியின் பின்னர் மக்கள் சுமூகமாக நடமாட முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இரவிரவாக பெருமளவு படையினர் வீதிகளில் நிலை கொள்ள வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சீன நாட்டு இராணுவ மூலப்பொருட்களை கொண்டு அவசரமாக முகாம்களை அமைப்பதில் படைத்தரப்பு ஆர்வம் காட்டி வருகிறது. புதிதாக முகாம்கள் முளைத்து வருகின்ற போதும் பழைய முகாம்கள் எவையும் மூடப்படாது இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டார்நாயக்கவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக அமைச்சர் நிமால் சிறிபாரடி சில்வா தெரிவித்துள்ளார். மகாவலி நிலையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். பிரதம நீதியரசருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை.
பிரதம நீதியரசருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் எவ்வித முரண்பாடுகளும் கிடையாது. சில தரப்பினர் பிரச்சினையை பெரிதுபடுத்த முயற்சிக்கின்றனர். திவிநகம சட்டம் பற்றிய உச்சநீதிமன்ற சட்ட விளக்கம் நாடாளுமன்ற செயலாளருக்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் சபாநாயகர் வெளியிட்ட கருத்துக்களை சிலர் திரிவுபடுத்த முற்படுகின்றனர். நீதித்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் பாரிய விரிசலை ஏற்படுத்தி அதன் மூலம் நன்மையடைய சிலர் முயற்சிக்கின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் இராணுவ ரீதியில் தோற்கடிக்கப்பட்டாலும் வேறு வழிகளில் அரசாங்கத்துக்கு எதிராக புலி ஆதரவாளர்கள் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். ஈழக் கோரிக்கைக்கு ஆதரவளிக்கும் தரப்பினர் எப்படியாவது ராஜபக்ஷ அரசாங்கத்தை ஆட்சி கவிழ்க்க முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சுமத்தினார். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள், எதிர்க்கட்சியின் சில தரப்பினர், வெளிநாட்டு சக்திகள் இவ்வாறு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுள திலகரட்னவை தாக்கியவர்களை கைது செய்ய பொய்யான சித்திரங்களை தீட்டாது குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்துமாறு தேசிய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ஜாய்சூரிய நேற்று தெரிவித்துள்ளார். தேசிய சட்டத்தரணிகள் சங்கம், இளம் சட்டத்தரணிகள் சங்கம், மக்கள் சட்டத்தரணிகள் சங்கம், ஜனநாயகத்துக்கான சட்டத்தரணிகள் ஒன்றியம், சுயாதீன சட்டத்தரணிகள் சங்கம் ஆகியன இணைந்து நேற்று உயர் நீதிமன்றத்துக்கு எதிரில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் உப்புல் ஜாய்சூரிய இவ்வாறு கூறினார். பிரதம நீதியரசர் உட்பட நீதித்துறையின் உயர் அதிகாரிகள் 3 அங்கம் வகிக்கும் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மீதான தாக்குதல் சாதாரண ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. மன்னார் நீதிமன்றம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் போன்று இந்த சம்பவமும் முழு நாட்டிலும் நீதிபதிகளையும் சட்டத்தரணிகளையும் உலுப்பியுள்ளது. எனினும் இதுவரை சந்தக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. இதனால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க பொய்யான சித்திரங்களை வரையாது உண்மையான குற்றவாளிகளை பிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்றும் ஜாய்சூரிய கூறியுள்ளார். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைந்தவர்களை பப்புவா நியூகினியாவின் மனுஸ் தீவுகளுக்கு அனுப்புவது தொடர்பான சட்ட மூலத்துக்கு ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைந்து கிறிஸ்மஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை நௌரு மற்றும் பப்புவா நியூகினியா தீவுகளுக்கு அனுப்பும் நடவடிக்கையை ஆஸ்திரேலியா ஆரம்பித்துள்ளது. நௌரு தீவுக்கு சுமார் 200 பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பப்புவா நியூகினியாவின் மனுஸ் தீவுக்கு ஆட்களை அனுப்புவது தொடர்பில் சட்ட மூலம் ஒன்றை ஆஸ்திரேலியாவின் குடிவரவு குடியகழ்வு அமைச்சர் கிறிஸ் பவுன் முன்வைத்திருந்தார். இந்த சட்டமூலத்துக்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது. இதற்கமைய இன்னும் 1 வார காலத்துக்குள் பப்புவா நியூகினியாவின் மனுஸ் தீவுக்கு அனுப்பும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் பவுன் குறிப்பிட்டிருக்கின்றார். மனுஸ் தீவில் சுமார் 600 பேரை தங்க வைப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் கூறினார். பப்புவா நியூகினிக்கு அனுப்பப்படுபவர்களை தங்க வைப்பதற்கான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் 1 வாரத்துக்குள் முதற் தொகுதியினர் அங்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். சுதந்திரத்துக்கான பெண்கள் அமைப்பின் தலைவரும் முன்னிலை சோசலிச கட்சியின் அரசியற்குழு உறுப்பினருமான திமுத்து ஆட்டிகல மீது யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட கழிவு எண்ணெய் தாக்குதல் குறித்து யாழ் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்றவர்களை அங்கிருந்த அதிகாரியொருவர் புகைப்படம் எடுத்ததன் மூலம் முறைப்பாடு செய்ய சென்றவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் அது குறித்து உடனடியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு திமுத்து ஆட்டிகல காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தான் முறைப்பாடு செய்து கொண்டிருந்த போது காவல்துறை அதிகாரி ஒருவர் எண்ணலின் பின்புறம் இருந்தவாறு அங்கிருந்தவர்களை புகைப்படம் எடுத்ததாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பார்வையிடுவதற்காக அந்த அதிகாரி காவல்துறை நிலையத்திலிருந்து வெளியேறி ஒரு கட்டடத்துக்குள் நுழைந்ததாகவும் ஆட்டிகல காவல்துறை அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளார். முறைப்பாடு செய்ய காவல்துறை நிலையத்துக்கு சென்றவர்கள் காவல்துறை நிலையத்தின் வேறு ஒரு அறையில் இருந்தவாறு புகைப்படம் எடுக்கப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஏனைய காவல்துறை அதிகாரிகள் குறித்த நபரை பாதுகாப்பாக வெளியேற்றியதன் மூலம் இது திட்டமிட்டு காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியின் அனுமதியுடன் நடந்த சம்பவம் என்பது உறுதியாகியுள்ளதாகவும் ஆட்டிகல கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான 45 வீடுகளில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவத்தின் 512வது படைப்பிரிவின் தலைமையகத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த தீர்மானித்துள்ளதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். யாழ் நகரில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் செயற்பட்டு வந்த இந்த இராணுவ தலைமையகம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அங்கிருக்கும் வீடுகளை அவற்றின் உரிமையாளர்களுக்கு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அப்புறப்படுத்தப்படும் 512வது இராணுவ படைப்பிரிவின் தலைமையகம் யாழ் நகரில் இருக்கும் அரசாங்கத்துக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் என்றும்
ராணுவம் நேற்று இந்த முடிவை எடுத்ததாகவும் வணிக சூரிய கூறியுள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாதொழிக்கப்பட வேண்டுமென்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை அமலில் இருக்கும் வரையில் நாட்டில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள், குற்றச்செயல்கள், ஏனைய சமூக அநீதிகளை இல்லாதொழிக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆட்சியாளர்களின் அனுசரணையுடன் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, நீதியின்மை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகள் நாட்டு மக்களின் அபிவிருத்திக்காக அதிகாரங்களை பயன்படுத்த தவறியுள்ளதாகவும் தமது அதிகாரத்தை பலப்படுத்திக் கொள்வதை இலக்காக கொண்டு செயற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நிறைவேற்று அதிகார முறைமை குற்றவாளிகளை கட்டுப்படுத்தவன்றி குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் வழங்க பயன்படுத்தப்படுகின்றது என்றும் தெரிவித்தார். ஹெட்ஜின் கொடுக்கல் வாங்கல் மோசடிகள் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை. நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் தாக்கப்பட்டதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாவல சொலிஸ் அரங்கில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். தற்போது நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவம் தொடர்ந்தும் விழிப்புடன் செயற்படும் என்று ராணுவ தளபதி ஜகத் ஜாயசூரிய தெரிவித்துள்ளார். யுத்தம் நிறைவடைந்த நிலையில் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் தொடர்ந்தும் படையினர் விழிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் கூறினார். ராணுவம் ஆரம்பிக்கப்பட்டு 63 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராணுவத்துக்காக பல்வேறு தியாகங்களை மேற்கொண்ட அனைவரையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். எதிர்காலத்தில் முழு அளவிலான சர்வதேச தொழில்சார் ராணுவமாக இலங்கை ராணுவத்தை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பயங்கரவாதத்தை முற்றுமுழுதாக இல்லாதொழித்த ஒரே ராணுவமாக இலங்கை ராணுவம் திகழ்கின்றது. யுத்த நிறைவின் பின்னர் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கவும் படையினர் பாரியளவு பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். எந்தவொரு சவாலையும் எதிர்நோக்கக்கூடிய வகையில் படையினர் தொடர்ந்தும் மிகுந்த விழிப்புடன் செயற்பட்டு வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் எதேச்சாதிகார போக்கில் செயற்பட்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்துவோர் ஒடுக்கப்படுவதும் நீதிமன்ற துறையை கட்டுப்படுத்துவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லவென்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சனம் செய்த நீதிச்சேவைகள் ஆணையாளர் மஞ்சுள திலகரட்ன தாக்கப்பட்டுள்ள அதேவேளை பாதாள உலக குழுவினருக்கு அடைக்கலம் வழங்கப்படுகிறது. மஞ்சுள திலகரட்னவுக்கு எதிராக அரசாங்கம் ஒழுக்காற்று விசாரணைகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த முயற்சிக்கு இடமளிக்க கூடாது. மக்கள் அணிதிரண்டு எதிர்ப்பை வெளியிட வேண்டும். கொலையாளிகள், போதைப்பொருள் கடத்தற்காரர்கள், குண்டர்களை பாதுகாப்பது தொடர்பிலேயே முதலில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளை சீர்குலைத்து வருகின்றது என்றும் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.